என்ன விஷயம் ஒரு சூப்பரான வீடியோ நிறைய பேருக்கு யூசேஜ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு யூசேஜ் ஆகணும். ஏன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்பெட்டர் வந்து ஃபால்ட் கம்மி. இந்த யூனிகான் ஷைன் கார்பெட்டர்லாம் பல்சரு இந்த மாதிரிலாம் டைப்பில் இருக்கிற கார்பெட்டர் ஏன் அதிகமாக ஃபால்ட் ஆகுதுன்னு தெரியுமா? மோஸ்ட்லி ஹோண்டா ஷைன் யூனிகான் மோஸ்ட்லி வண்டி என்ன கம்ப்ளைண்ட்னா ஸ்காயில் டைமில் எடுக்கும் போது அமுங்கிடுது, அடிச்சு போகுது, பிக்கப் நேஸ்லன்னு சொல்லி அது ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த கார்பெட்டரை பற்றி சொல்லிடுறேன். இந்த கார்பெட்டர் ஏன் மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நீங்கள் ரேஸ் பண்ண சொல்ல இந்த ஸ்டைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே தூக்கும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டைல் வந்து மேலே தூக்கும். இதனால் என்ன ஆகும்னா ஏர் அதிகமாக கம்ப்ரஸர் ஆகும்போது உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வராது. அதுவே இந்த யூனிகானில் ஏன் மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் வருதுன்னா, கம்ப்ளைண்ட் வர்றதை அப்போ சொல்லிடுறேன். முதல் ஒரு கார்பெட்டரை எப்படி க்ளீன் பண்ணணும்னா, இப்போ நான் கைட்டு வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மெத்தடு தான். இந்த பைலட் ஜெட்டு மெயின் ஜெட்டு எல்லாம் கைட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு சோக்குக்கு வருது பார்த்தீங்களா பிஸ்டன். இந்த சோக்கில் வர பிஸ்டன் வருது பார்த்தீங்களா. இப்போ கார்பெட்டர் எந்த அளவுக்கு நான் பிரித்து வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி பிரிச்சுட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி மாட்டினா பர்ஃபெக்டாக இருக்கும். இதை பாருங்க, இந்த பக்கம் சோக் வருது இல்லை, இங்கே வந்து ரெண்டு விஷயம் போகும். இந்த ஒரு மெயின் ஏர் ஹோஸு, இந்த பக்கம் ஒரு ஏர் ஹோஸ் வரும். இங்கே வந்து இந்த பைலட் ஜெட்லேருந்து இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஏர் கனெக்ட் ஆகும். இந்த ஏர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோக் யூஸ் பண்ணுறீங்கல்ல, இந்த வரேன் இந்த சோக் யூஸ் பண்ணுற இடத்துல இந்த ஃபைலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மெயின் இடத்துல வந்து அடைச்சாலும் உங்களுக்கு வந்து இந்த ரேசிங்லேயே இருக்கும், அடிச்சு போகும், சரியான பிக்கப்னஸ் இருக்காது. அதனால் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வரும். இது வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்க, இந்த சோக்கோட இதில் இந்த சோக்கில் ரெண்டு புருவை கைட்டிங்கன்னா இந்த சைடு பாட்டத்தை நீங்கள் எடுக்கலாம். தெரியுங்களா? இந்த சைடு பாட்டத்தை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீர் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த அடைக்கிறது இதெல்லாம் வராது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த காலையில் டைமில் வண்டி அமுங்கி ஏறுது சொல்கிறீங்களே, வண்டி வந்து இழுக்குது, சரியான பிக்கப்னஸ் இல்லை, அமுங்குது, ரன்னிங்கில் பார்த்து தானாக கட் ஆஃப் ஆகுதுலாம் வந்து இந்த ஸ்டைல் தான். இங்கே ஸ்டைலும் சொல்லலாம், டயமும் சொல்லலாம். இந்த டயமும் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தேய்மானம் வரக்கூடாது. தேய்மானம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து சரியான ரேசிங் இருக்காது, அடைச்சி போகும். அதேமாதிரி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இருக்கும், குட்டியாக இருக்கும். இதனால ஏர் லீக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சைலன்சர்லேருந்து வர ஏர் கார்பெட்டருக்கு போகாது. அப்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரேஸ் கொடுக்கும்போது இதை வந்து பாருங்கள், இப்போ இந்த கார்பெட்டர்லேயே சொல்லலாம், இந்த ஏர் உள் பொசிஷன் போகும்போது இந்த ஸ்டைல் மேலே தூக்கினா தான் உங்களுக்கு வந்து ரேசிங் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜாம் பார்த்தீங்களா, தள்ளவும் இல்லை. இப்போ இந்த கார்பெட்டரை பற்றி நான் சொன்னேன்ல, இந்த கார்பெட்டரில் இதை பாருங்க, நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கையில் இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ரேஸ் கொடுக்குறீங்களே, இப்போ என்ன பண்ணுவீங்க, சில பேர் ரேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஃபுல் ஓப்பனில் இருக்கும்போது ஏர் வந்து பர்ஃபெக்டாக உள்ளே போக சொல்ல உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னஸ் வராது. ஓகேவா? ஒரு கார்பெட்டர் க்ளீன் பண்ணுற மெத்தட் இது தான். எப்போவுமே வந்து வழக்கம் மாறாக ஜெட்டை கைட்டி பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வர சோக் பிஸ்டன் மேலே வர பிஸ்டன்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஒரு கார்பெட்டரை பிரிக்கணும். இந்த மாதிரி டோட்டலாக பிரித்து நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சின்ன சின்ன கேஃபு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோக்கு போகிற லைனு, இது பாருங்கள் தெரியுதுங்களா, இதெல்லாம் வந்து சோக்குக்கு போகிற லைனு. இது வந்து நம்மளுக்கு மைலேஜ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு, மைலேஜ் வந்து வரல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மைலேஜ் வந்து கரெக்டான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுற கேஃப், இந்த பாருங்கள். இந்த கேஃப் வந்து மைலேஜுக்கோசம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு கேஃப்னஸ். இது எப்பவுமே வந்து இந்த மாதிரி டாப்பராக கைட்டி ஒரு கார்பெட்டருக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில்ஸாக நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்கலாம். ஆனால் இது ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டு போடுற ஒரு வீடியோஸு. ஒரு கார்பெட்டர் வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி க்ளீன் பண்ணணும், அது எப்படி ஒர்க்கிங் ஆகுதுன்னு நிறைய பேர் தெரிய மாட்டேது. ஓகேங்களா? இதுதான் மெத்தட். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.